Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum. செக்கச்செவேல் என சிவந்த நிறத்தில் காட்சியளிக்க ரசாயன கலர் செலுத்தப்பட்ட தர்பூசணி மற்றும் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமலும் பளபளவென மின்னுவதற்காகவும் மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள் பழங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கும் காட்சிகள்தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள தேன்கனிக்கோட்டை பகுதியில் உள்ள பழக்கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர் முத்துமாரியப்பன் தலைமையிலான குழுவினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். தர்பூசணி கடையில் ஆய்வு செய்தபோது தர்பூசணிகள் சிவப்பு நிறத்தில் காட்சியளிப்பதற்காக கலர் ரசாயனங்களை ஊசி மூலம் செலுத்தியிருப்பதை கண்டறிந்து அதிர்ந்து போகினர். இதனையடுத்து அந்த பழங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இது நேச்சுரலா இருக்கு. இது வந்து கலர் இதனைத் தொடர்ந்து ஆப்பிள் பழங்களை ஆய்வு செய்தபோது அதிகாரிகளுக்கு மேலும் அதிர்ச்சி காத்திருந்தது. பழக்கடைகளில் வைக்கப்பட்டிருந்த ஆப்பிள் பழங்கள் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமலும் பளபளவென கண்ணை கவரும் வகையில் காட்சியளிப்பதற்காகவும் அவற்றின் மீது மெழுகு பூசப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. இப்படியே நம்ம நீங்கள் சாப்பிடுவீங்களா? மெழுகுங்க. இந்த மாதிரி ஆப்பிளை வந்து பொதுமக்கள் விற்றீங்கன்னா என்ன ஆகும்? ஃபுல்லாகவே மெழுகு, கெமிக்கல் கோட்டிங்க. மேலும் மினி லாரியில் கொண்டு வரப்பட்ட ஆப்பிள்களையும் அதிகாரிகள் சோதனை செய்தனர். அவற்றிலும் மெழுகு பூசப்பட்டிருந்தது தெரிய வந்ததால் அதிகாரிகள் கிறுகிறுத்து போகினர். யார் வண்டி டிரைவர் நீ தானா? நீங்கள் விற்கிற ஆப்பிளில் என்ன இருக்கு? இதனையடுத்து மெழுகு பூசப்பட்ட ஆப்பிள்களை விற்க வேண்டாம் என்றும் மீறி விற்றால் கடைகளுக்கு சீல் வைக்கப்படும் எனவும் வியாபாரிகளை எச்சரித்த உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் மெழுகு பூசிய ஆப்பிள் சப்ளை செய்யும் சன் ஈஸ்ட் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என தெரிவித்தனர். பழங்களை சாப்பிடுவது உடலுக்கு நல்லது என்றாலும் இது போன்ற நிறமிகள் சேர்க்கப்பட்ட பழங்களை சாப்பிட்டால் கேன்சரை ஏற்படுத்தும் என எம்ஜிஎம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் மார்பக புற்றுநோயியல் நிபுணர் வேத பத்மபிரியா எச்சரித்திருக்கிறார். எனிதிங் நம்ம உணவு பதார்த்தத்தில் எதை ஆட் பண்ணாலும் அது ப்ரிசர்வேட்டிவாக இருக்கலாம், கலரண்டாக இருக்கலாம், ஆர் ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல்ஸாக இருக்கலாம், எல்லாமே வந்து லாங் டேர்ம் இல்லை அதிகமான பட்சத்தில் யூஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து உடல் நலத்திற்கு கேடு. ஸோ அண்ட் கேன்சர் இஸ் ஒன் ஆஃப் தெம். ஸோ நம்ம எதுவுமே வந்து நேச்சுரலாக சாப்பிட்றது பெட்டர். உணவே மருந்து என்றும் உடலுக்கு தேவையான சத்துக்கள் பழங்களில் அதிகம் கிடைக்கும் என்பதாலும் மக்கள் அதிக அளவில் பழங்களை விரும்பி சாப்பிடும் நிலையில் அவற்றிலும் இது போன்ற ஆபத்துக்கள் உள்ளது என்றால் எதைத்தான் சாப்பிடுவது என்ற கேள்வி எழுகிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperum.